வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரண்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் ஃபஸ்ட்டு சம் 25 டிவைடட் பை ப்ராக்கெட் 7 இன்ட்டு 3/5 ஆஃப் 5/9. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ ஓரஞ்சு ஓரஞ்சு அடி ஆயிடும். ஒரு 3 3 9. அப்போ 1/3 7 7 இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு 7/3. அடுத்து 25 டிவைட் பை 7/3. 25 இன்ட்டு 3 டிவைட் பை 7 ஈக்குவல் டு 75 டிவைட் பை 7. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 கியூப் டிவைடட் பை ரூட் ஆஃப் 64 இன்ட்டு ரூட் ஆஃப் 2401. இப்போ இதில் வந்து ரூட் 64னா என்ன அப்படின்னா 8 64. ரூட் 2401 அப்படின்னா 2500ன்றது என்னது 50ஓட ஸ்கொயர்டு. அப்போ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட் நம்பர் 1 வருதுன்னா 9 9னா 99 81. அப்போ யூனிட் டிஜிட் 1 வருது. அப்போ 49 இன்ட்டு 49 தான் என்னது 2401. அப்போ 8 ஸ்கொயர்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 7 கியூப் 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 டிவைடட் பை 64. ரூட் 64ஓட மதிப்பு 8. 2401 ரூட் வந்து எவ்வளவு 49. 1 8 1 8 1 7 7 49 1 7 1 7. அப்போ மீதம் 8 இன்ட்டு 7 8 56. ஆப்ஷன் பி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். வேல்யூ ஆஃப் 57 ப்ளஸ் 5 ப்ளஸ் ப்ராக்கெட் 72 மைனஸ் 24 டிவைடட் பை 6 டிவைடட் பை 4. ஃபஸ்ட்டு இந்த உள்ள ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். 4 6 4 6 24. அப்போ 72 மைனஸ் 4 கழிச்சோம்னா எவ்வளோ வருது 68. அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட். அடுத்து ப்ளஸ் 5 மட்டும்தானே இருக்கு, அதோட 68. அதுக்கடுத்து என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது டிவைட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், போர்டு மாஸ்டர் உள்ள என்ன பண்ணி சொல்லியிருப்பாங்க நமக்கு, ஃபஸ்ட்டு மல்டிபிள் தான் டிவைட் தான் வந்திருக்கு. அப்போ டிவைட் பை 4 4 4 4 4 4 4 மிச்சம் 2 7 28. 5 ப்ளஸ் 17 இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 இந்த 5 தான் இங்கே போட்டிருக்கேன். 5 ப்ளஸ் 17 எவ்வளவு 22. முன்னாடி ஒரு ப்ளஸ் இருக்கு 57 ப்ளஸ் 22 ஈக்குவல் டு 9 7 79 தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 9 கியூபு ரூட் 4 இன்ட்டு ரூட் 6561. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர்டா, அப்போ ரூட் 4ஓட மதிப்பு 2, ரூட் 6561 மதிப்பு என்னது லாஸ்ட்ல 1 வந்திருக்கு. அப்போ 81 இன்ட்டு 81ஓட ஸ்கொயர் தான் என்னது 6561. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9. ஏன்னா 9 கியூப்னால நம்ம 3 வாட்டி 9 பிரிச்சு எழுதிக்கிறோம். இங்கே 2 4 ஸ்கொயர் 2 இன்ட்டு இது 81ஓட ஸ்கொயர் 81 இன்ட்டு 81ஓட ஸ்கொயர் தானே. அப்போ ரூட் எடுத்தாச்சுன்னா வெறும் 81 மட்டும்தான் வரும். அப்போ ஓரன் 2 ஓரன் 2 9 9 9 81 9 9 9. அப்போ 2 இன்ட்டு 9 2 இன்ட்டு 9 ஆன்சர் 18. 92 18. ஆப்ஷன் பி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 சிம்பிளிஃபை த வேல்யூ. ஃபர்ஸ்ட் இந்த சம்மை பார்த்துட்டீங்கன்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, போர்ட் மாஸ் பிராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் அடிஷன் சப்ராக்ஷன். அது என்ன இருக்கு, ஆஃப் இருக்கு பிராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் இருக்கு. 1 அடிச்சுக்கலாம் 1 6 6 1 6 3 2 6 4 2 8. அப்போ 3 இன்ட்டு 4/3 3 12 இன்ட்டு 3 1 3 3 இங்கே 4.
அப்போ 50 டிவைடட் பை 4, 2 4 25. அப்போ 25 டிவைடட் பை 2. ஆப்ஷன் பி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்து சம்மு 6. இங்கே பாருங்களேன், பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது முதல் எத்தனை டிஜிட்டுன்னு வருது? 1 2 3 4 5 6, 6 டிஜிட் இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 எவ்வளவு? 10 லட்சம் வருதா? இந்த 10 லட்சத்தால் மேலையும் கீழையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னவா வந்து நிற்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 2 3 2 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 3 6. இப்போ நம்ம எதாவது என்ன செய்யணும்? ரூட்டை விட்டு வெளியே எடுக்கலாம். ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 111 டிவைடட் பை 37. 111ஓட ஸ்கொயர் தான் 12,321. 37ஓட ஸ்கொயர் தான் 1369. அப்போ ஆப்ஷன் என்னது? 37. இங்கே 11 இருக்கு. அப்போ 3ஆம் வாய்ப்பால் போட்டுருக்கோம். 7 3 21 மிச்சம் 2. 3 9 10 11. அப்போ 4 37 37, 3 37 111. அப்போ ஆப்ஷன் 3. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்த்துக்கலாம். 4 9 9 9 27. அப்போ 63 மைனஸ் 3 60. இங்கே அடுத்தடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே டிவைட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடு தான் பண்ணுவோம். அப்போ டிவைட் 6. 60 டிவைட் 6. 4 6 6 5 6 60. 7 இங்கே 7 இருக்குல்ல, 7 ப்ளஸ் 10 எவ்வளவு? 17. இங்கே வெளியே 49 ப்ளஸ் 17. 49 17 1 6 6. ஆப்ஷன் டி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்த சம்மு 2/8 ப்ளஸ் 2/8 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 2/8 -1. இது நம்ம எல்லாமே என்னன்னா ஒரே தான் எல்சிஎம் எடுத்துக்கலாம். இதுக்கு எல்சிஎம் 8க்கும் 16க்கும் நம்ம என்ன எல்சிஎம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 16க்கு என்ன எல்சிஎம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 16 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஒரே தான் காமனாக 16 போட்டுக்கலாம். 16. அப்போ இங்கே 2ஆல் பெருக்கினா தான் 16 வரும். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆல் பெருக்கணும். 4 ப்ளஸ் கீழே இங்கே 8 இருக்குது. அப்போ 16 ஆகும்னா இங்கே 2ஆல் பெருக்குவோம். 8 16 வருது. அப்போ அதே மாதிரி மேலேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 4. இங்கே ஏற்கனவே 16 இருக்குது, அதனால் பெருக்க தேவையில்லை. அதனால் அதே நம்பர் 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே கீழே 2 இருக்குது. அப்போ 2 இங்கே மேலேயும் 2ஆல் நம்ம பெருக்கிட்டோம்னா 2 4. அப்போ 4 4 8 12 13. 13/16 -1. அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த 16 அங்கே போயிடுமா? 13 - 16 டிவைட் பை 16 ஈக்குவல் டு 13ல் 16 போச்சுன்னா -3. ஏன்னா பெரிய நம்பர் கிடையாது, மைனஸ். அப்போ 16. ஆப்ஷன் சி தான் என்னது இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்த்துக்கலாம். 30 × 3 எவ்வளவு? 90. -90ன்னு இருக்குது. அப்போ இங்கே வெறும் சின்ன நம்பர் தானே. அப்போ -60 ஆகுது. புரியுதா? அதுக்கு அடுத்து இந்த 30 இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே இந்த சிம்பிள் இருக்கா. அப்போ இந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 60 என்ன ஆயிரும்? 90 ஆயிரும். அப்போ இங்கே ஒரு 30 இருக்கு. 30 -90. அப்போ எவ்வளோ வரும்? -60ன்னு வருதா இந்த ப்ராக்கெட்டில். அதுக்கடுத்து 30 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் -60. இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். 30 - 30 மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 60. அப்போ 90 தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு 49 என்னது 7ஓட ஸ்கொயர்டு. 7 × 7 2401 எவ்வளவு? 49ஓட ஸ்கொயர்டு. முன்னாடி சம்மிலே பார்த்தாச்சு. அப்போ 7 × 7 × 7 × 7 × 7 7 ஸ்கொயர்டு 7 கியூப். இப்போ 7 × 49. ஒரு 7 ஒரு 7 7 49 1 7 1 7. இப்போ 2 7 மட்டும்தான் இருக்குது. 7 × 7 எவ்வளவு? 49. அடுத்த சம்மு கொஸ்டின் நம்பர் 11. 96 டிவைடட் பை 39. இப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்? அது அடி கொடுத்துக்கலாம். 1 3 3 3 9 3 9 2 3 6 32 டிவைடட் பை 13 91 + 26.
மைனஸ் 103. 91ஐயும் 26ஐயும் கூட்டணும்னா 7, 11. அப்ப 32 13 இன்ட்டு 117 இவ்வளோ மைனஸ் 103. அடுத்த ஸ்டெப்பு 13 9 9 27 மிச்சம் 2 11. அப்போ 13ஆல் 9 ஒரு 13 13 9 13 117. 32 இன்ட்டு 9 மைனஸ் 103. 32 இன்ட்டு 9 92 18 மிச்சம் 1 93 27 28. 288 மைனஸ் 103. 8ல் 3 போச்சுன்னா 5, அது 8 1 185. ஆப்ஷன் டி தான் அது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. இங்கே பாருங்களேன், பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பரை வச்சு என்ன செய்யணும், எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த அவ்வளோ நம்பர் என்ன பண்ணிக்கணும்னா பெருக்கிக்கணும். 1 2 3 4 5 6 6 டிஜிட் இருக்கு. அப்போ 6 0 என்ன பண்ணிக்கணும், நம்ம மேலையும் கீழே என்ன பண்ணிக்கணும்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். மேலையும் கீழே மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜீரோனா அந்த புள்ளி வச்ச ஜீரோலாம் வெளியே வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், ரூட் ஆஃப் 28,224 டிவைட் பை ரூட் ஆஃப் 784. அப்போ 28,224 எதோட ஸ்கொயர்டு அப்படி அப்படின்னா 168ஓட ஸ்கொயர்டு. 784 எதோட ஸ்கொயர்டு அப்படின்னா 28ஓட ஸ்கொயர்டு. அப்போ ஓர் 28 28 6 28 168. அப்போ ஆன்சர் சி, ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர் வந்து 6, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். என்ன உள்ள ப்ராக்கெட் இருக்குல்ல, 1 7 4 4 28. அதுக்கடுத்து 55ல் 4 55 மைனஸ் 4 51,000. இங்கே இதுக்கு அடுத்து இது இங்கே வந்து டிவைட் இருக்குல்ல, அப்போ 3 1 3 3 1 3 3 மிச்சம் 2 7 3 21. 2 + 17 அப்போ 19 ஆகுது. இந்த ரெண்டு தான் இங்கே கூட்டுறேன். இந்த 2ம் 17 19 ஆகுது. இங்கே வெளியே என்ன ஆல்ரெடி என்ன இருக்கு, இது இதுக்குள்ள வந்தது ஆல்ரெடி 43 + 43 19 கூட்டினா 12 62. ஆப்ஷன் சி தான் என்னது இது சம்முடைய ஆன்சர். அதுக்கடுத்து இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 185 + ரூட் ஆஃப் 213 + ரூட் ஆஃப் 144. 144 எதோட ரூட்டு, 12 12ஓட ஸ்கொயர்டு. அப்போ 12 ரூட் ஆஃப் 385 + ரூட் ஆஃப் 213 + ரூட் அவுட் வெளியே எடுத்தோம்னா வெறும் 12 தான் வரும். 213ஓட 12 கூட்டினா 225. இந்த 385 + ரூட் ஆஃப் 225. 225 வந்து எதோட ஸ்கொயர்டு, 15ஓட ஸ்கொயர்டு. 15ஓட ஸ்கொயர் தான் என்னது 225. அப்போ ரூட் ஆஃப் 385 + 15. ஏன்னா ரூட் அவுட் நம்ம வெளியிட்டோம்னா வெறும் 15 தான். இப்போ 385ஐயும் 15ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 400. அப்போ என்னது ரூட் ஆஃப் 400. 400 ரூட் ஆஃப் 400ஓட மதிப்பு எவ்வளவு, 20. 20 ஸ்கொயர் தான் என்னது 400. ஆப்ஷன் பி தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான். ரூட் ஆஃப் 125 + ரூட் 344 + 289ன்றது 17ஓட ஸ்கொயர்டு. அப்போ நம்ம வெறும் 17 மட்டும் போட்டால் போதும். 344 ஒரு 17 11 6 3. ரூட் ஆஃப் 125 + 361 ரூட். இந்த 361ன்றது என்னது 19ஓட ஸ்கொயர்டு. ரூட் ஆஃப் 125 + 19. நம்ம 125ஓட 19 கூட்டணும் அப்படின்னா 144. ரூட் 144. 144 என்னது 12ஓட ஸ்கொயர்டு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து ஃபஸ்ட்டு 16ஆம் கொஸ்டின், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் முதல் சால்வ். ஃபஸ்ட்டு மல்டிபிளை சால்வ். 22 4 8 8. 22 - 88 எவ்வளோ வருது, -66. அதுக்கடுத்து இங்கே இது கொடுத்து 22. இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ். அப்போ இந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். 22 + 66
88,000. அதுக்கடுத்து 22 மைனஸ் 88 என்ன ஆயிரம்? பெரிய நம்பர் கிடையாது, மைனஸ் ஆயிடுச்சுல, அப்போ -66,000. இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் ஆகுது. அதுக்கடுத்து ஃபைனலாக என்ன இருக்குது? இங்கே ஒரு 22 இருக்கு. 22 மைனஸ் மைனஸ் ஆஃப் 66. ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸுக்கு ப்ராக்கெட் ஒரு மைனஸ், இந்த மைனஸ் தான் ப்ளஸ் ஆயிரும். 22 ப்ளஸ் 66 88. ஆப்ஷன் சி தான் அது இந்த சம்முடைய ஆன்சர். 17 அதே மாதிரி தான், மேலையும் கீழையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டோட 0 என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். மேலையும் ரூட் 1 1 0 2 5 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 2 2 5 ஈக்குவல் டு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 105ஓட ஸ்கொயர்டு அப்படிதான் 11,025. 35ஓட ஸ்கொயர்டு தான் 1,225. 1 35 35 3 35 105. ஆப்ஷன் சி தான் அது இந்த சம்முடைய ஆன்சர். அதுக்கடுத்து ரூட் ஆஃப் 212 ப்ளஸ் ரூட் ஆஃப் 139 ப்ளஸ் 900ன்றது 30ஓட ஸ்கொயர்டு. அப்போ ரூட் ஆஃப் 212 ப்ளஸ் ரூட் ஆஃப் 169 169 13ஓட ஸ்கொயர்டு. அப்போ 212 ப்ளஸ் 13 ரூட்டா 225 ரூட் 225. 225ஓட மதிப்பு என்னது? எதோட ஸ்கொயர்டு? 15 × 15 225. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அதுக்கடுத்து இப்போ அடுத்து 891 × 909. இது 3 டிஜிட்டாக இருக்குது. நம்ம டிவைட் பண்ணுறது மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரியா? அதனால அதுக்கு நம்ம ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த 891ன்றது என்னது? 900 - 9 தான் என்னது? 891. அதுக்கடுத்து 909ன்றது 900ஓட ப்ளஸ் 9 கூட்டினா எவ்வளோ வருது? 909. இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? அப்போ நம்ம இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபார்முலா போடலாம் பாருங்க. a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி சீக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் அப்படியே இருக்குல்ல. 900 மைனஸ் 9 900 ப்ளஸ் 9 சீக்குவல் டு ஏவோட மதிப்பு எவ்வளவு? 900. இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அதனால ஸ்கொயர் போட்டு மைனஸ் பியோட மதிப்பு 9, அதனால ஸ்கொயர். அப்போ 900ஓட ஸ்கொயர் எவ்வளவு? 9 9 81. 2 2 0 திருப்பி ஒரு 2 0, ஏன்னா ஸ்கொயர் பண்ணோம்னா 2 0 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 0 ஆயிடுது. 81 81,000மா? 81 கழிச்சோம்னா 9 ஆகுது. 9னா இங்கே 1 ஆகுது, இங்கே 9 ஆகுது, இங்கே 9 ஆகுது, இங்கே 80 ஆகுது. ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்து 20ஆம் சம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை நம்ம முடிச்சுக்குவோம். 37 × 2 37 × 2 7 2 44 1 2 6 74. 37 மைனஸ் 74. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 37 ஆகுமா? 74 34 கழிச்சோம்னா 37. அதுக்கடுத்து திருப்பி பாருங்க. 37 மைனஸ் மைனஸ் ஆஃப் 37. இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 37 ப்ளஸ் 37 எவ்வளோ ஆகுது? 74 ஆகுது. அதுக்கடுத்து 37 மைனஸ் 74. 37 மைனஸ் 74 போச்சுன்னா மைனஸ் 37 வருது. அதுக்கடுத்து 37 ஏற்கனவே வெளியே ஒரு 7 இருக்குல்ல. 37 ப்ளஸ் 37 74. இந்த சம்மோட ஆன்சர் 74. ஆப்ஷன் பி தான் அது இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து அதே மாதிரி சம் தான். எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 6 6 டிஜிட் இருக்கு. அப்போ மேலையும் கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 6 டிஜிட் 0 டிஜிட் வரமா என்ன பண்ணிக்கலாம்? மேலையும் கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1000 ரூட் ஆஃப் 18,496 டிவைடட் பை 3156 ஈக்குவல் டு. அப்போ
136ஓட ஸ்கொயர்டு தான் 18,496. 34ஓட ஸ்கொயர் தான் எவ்வளவு? 1156. 1 இங்கே 4. ஆப்ஷன் பி தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். 22வது சம்மு. அதே மாதிரி தான் எவ்வளோ பண்ணுங்க, 700 மைனஸ் 9 691. 700 + 9 709. புரியுதுங்களா? இப்போ எவ்வளவு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ எவ்வளவு? 700. 700 ஸ்கொயர் மைனஸ் பி எவ்வளவு? 9 ஸ்கொயர்டு. 7 49. 2 வாட்டி 0 போட்டுலாம் முடிஞ்சிச்சு. அப்போ இங்கே 99 81. 49 4,09,000. அப்போ இங்கே 81 கழிச்சோம்னா 9 ஆகும், 1 ஆகும், 9 ஆகும், 9 ஆகும், 8 4. ஆப்ஷன் டி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அதுக்கடுத்து 23வது சம்மு. இங்கே பாருங்களேன், வந்து ரெண்டுமே மேலேயும் கீழேயுமே ஒரே மாதிரி இருந்துச்சு டிஜிட்ஸ். இங்கே வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்க டிஜிட்டை முதல்ல பாருங்க. கீழே எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 4 டிஜிட் இருக்கு. அப்போ 4 வாட்டி 0 போட்டுக்கணும். 1 2 3 4. அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன போட்டுக்கணும்? 1 போட்டுக்கணும். புரியுதுங்களா? அப்போ 10,000. மேலேயும் கீழேயும் 10,000ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன? இங்கே 2 0 போயிருமா? அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கும்? 2 0 மட்டும்தான் இருக்கும். √400. இங்கே 4 0 பெருக்கினா வெறும் 4 மட்டும்தான் இருக்கும். √4. அப்போ ரூட்லேருந்து வெளியிடுங்க. வெளியிட்டோம்னா 400 வந்து எதோட ஸ்கொயர்டு? 20ஓட ஸ்கொயர்டு. 4 எதோட ஸ்கொயர்டு? 2ஓட ஸ்கொயர்டு. அப்போ 20 டிவைடட் பை 2. 4 2 5 2 20. ஆப்ஷன் சி தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். அதுக்கடுத்து 24வது சம். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க ப்ராக்கெட் பார்த்தீங்களா? இந்த ப்ராக்கெட்டை முதல் சால்வ் பண்ணும். 2 -6. அப்போ -4. இப்போ 7 × -4 எவ்வளவு? 7 நாங்க 28. -2800. ஏன்னா நம்ம பெருக்கியிருக்கோம். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 30 - 28 எவ்வளவு? 2. ஆன்சர் 2. அப்போ இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் எவ்வளவு? 2. 160 டிவைடட் பை 2. இங்கே டிவைடேஷன் கொடுத்துருக்காங்களா? 4 2 8 2 16 0. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அதுக்கடுத்து 25வது சம்மு. மேலே இங்கே எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 6 6 டிஜிட் இருக்கு. அப்போ எவ்வளவு? 10 லட்சத்தால மேலேயும் கீழே என்ன பண்ணிடலாம்? பெருக்கலாம். அப்போ √38,025 டிவைடட் பை √4225. அப்போ ஆன்சர் 195ஓட ஸ்கொயர். ஏன்னா 200ஓட ஸ்கொயர் மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 40,000 வந்துருதா? அப்போ அது கொஞ்சம் குறைச்சி தான் வரும். அப்போ ஃபைனலாக 5 இருக்கு. 5ஆல் பெருக்குனா மட்டும்தான் அந்த யூனிட் டிஜிட் 5ஆ இருக்கும். மற்ற எந்த நம்பருக்கும் 5 வராது. அப்போ 5. 4225ஓட ஆன்சர் 65. அப்போ 4 65 65. 3 65 165. ஆன்சர் வந்து 3. ஆப்ஷன் டி தான் அது இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இதோட நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 25 சம்மு, செகண்ட் பார்ட்டில் 25 சம்மு, மொத்தம் 50 சம்மு பார்த்துருக்கோம். இந்த சம்மு எதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணால் மட்டும் போயிருங்க. பிடிச்சிருக்கோ புரியல கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல்.